அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன். நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், மனசில் பட்டதை சொல்லி கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து இதை தப்பாக ஒரு நினைக்க வேண்டாம், குறை நினைக்க வேண்டாம். அப்படி குறைந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் எங்களுடைய இந்த வெளிநாட்டு வாழ்கிற எங்களுடைய உறவுகளை பற்றி தான் நான் கதைக்கலாம் என்று வந்திருக்கிறேன். ஏன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டிலே எங்கள்கிட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், மிகவும் கஷ்டத்தின் மத்தியில் வாழ்கிறார்கள். அவர்கள் இந்த பனி என்றும் வெயில் என்றும் குளிர் என்றும் பார்க்க முடியாது, தாங்க முடியாத குளிர்கள், கால் வலிக்க, கால் கடுக்க, இடுப்பு வலிக்க, இடுப்பு கடுக்க, கை காலெல்லாம் விரைக்க, நிகத்துக்கால ரத்தம் பெற, அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உழைக்கின்ற காசு, அந்த பணம் பெருமதி வாய்ந்தது. அதுக்கென்றொரு தனி பெருமதி இருக்குது. அந்த அவர்கள் அங்கே அப்படி கஷ்டப்பட்டு உழைத்து நித்திரை கொள்ளக்கூட முடியாது. நித்திரை கொள்ள ஆசையாக இருக்கும். இன்றைக்கு ஒருக்க போய் படுத்தா என்ன ஐயோ என்ற ஒரு அளவுக்கு அவர்களுக்கு நித்திரையே தெரியாதவர்கள் கூட பலர் இருக்கிறார்கள். இரவு ஊராக வேலை செய்து பகல் வீட்டு வேலை செய்து 5 மணி தியானத்தோண்டு 3 மணி தியானத்தோண்டு திரும்ப வேலைக்கு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் எங்கெண்ட நாங்கள் இலங்கையில் இருந்தோண்டு சும்மா அவன் ஏதோ மரத்தில் பிடுங்குற மாதிரி, அப்போ என்ன வேடிடாப்பா அவர் ஒன்று அனுப்பி எனக்கு சரியா எனக்கு ஒரு 30 புரியே, எனக்கு ஒரு 20 அனுப்பிவிட என்ன, ஓ சரி எனக்கு ஒரு 60 அனுப்பேன் என்ன, இப்படி தான் கேட்குறது. சும்மா கதைச்சு கொண்டு போய்க்க கேட்குறேன். அவங்க ஆசையாக கதைக்க கஷ்டம், அவங்களுக்கு கதைக்க பயமாயிருக்கும். இவங்க காசு கேட்க போகிறாங்களோ தெரியாண்டு நாங்கள் பேசுகிறேன். ஏதோ காசு கேட்க போகிறோம், அவை எடுக்கணும் இல்லை, அவை ஏதோ பெரிய இது அதுதாண்டு. அவனுக்கு தான் தெரியும் அந்த வலி அவனுக்கு வந்தால் தான் தெரியும். ஆகையினால தயவு செய்து அந்த காசு கேட்குறத கொஞ்சம் கேட்கணும். காசு உறவுகள் எங்கள்கிட்ட மாமன் மச்சானோ அவனோ ஃப்ரெண்டோ ஏதோ கேட்கலாம். அதை எப்போ கேட்குறோம், ஒரு எங்களோட உண்மையான சரி நாங்கள் சாப்பிட வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோம், அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு நேரம் இருக்கிறோம், அதுக்கு கேட்கலாம். அதை விடுத்துட்டு சும்மா எல்லாம் கேட்காதீங்க, தயவு செய்து கேட்காதீங்க. அவங்க சந்தோஷமாக இங்கே வாரது, சந்தோஷமாக கதைச்சி போட்டு போகலாமட்டு அது எல்லாம் மறந்து அவங்கக்கிட்ட தயவு செய்து காசு கேட்குறது கொஞ்சம் இந்த தீபாவளிக்கு போடு, தைப்பொங்கலுக்கு போடு, திருவிழாவுக்கு போடுன்ற எல்லாத்தையும் தயவு செய்து விடுங்கோ. விட்டுட்டு அவர்களை அன்பாக பழகி கதையுங்கோ. அதான் சொல்லுவேன். தான் சொன்னது புள்ளியண்டா மன்னிச்சு கொடுங்கோ. நன்றி.